Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருப்பத்தூர் மாவட்டம் அலஞ்சந்தபுரம் ஊராட்சியில் ஆரம்ப சுகாதார நிலையம், கால்நடை மருத்துவமனை அமைக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அலசந்தாபுரம் ஊராட்சியில் 11 ஏக்கர் அரசு நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாகவும், சிமெண்ட் சாலை, பேவர் பிளாக் சாலை அமைக்க பூமி பூஜை தொடங்கி 8 மாதங்கள் ஆகியும் பணிகள் தொடங்கவில்லை என்று கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். சாலை, தெருவிளக்கு, மழைநீர் வடிகால் முறையாக இல்லாததால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். ஊராட்சி நிர்வாகம் செயலிழந்துள்ளதாக குற்றம் சாட்டிய மக்கள் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தெருவிளக்கு இப்போ 3 மாதமாக எரியல. தொடர்ந்து இப்படியே தான் ஒரு வருஷமாக தெருவிளக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. தெருவிளக்கு எரியலன்ட்டு தலைவர்கிட்டே பஞ்சாயத்து ஆஃபீஸ் நிர்வாகத்துக்கிட்ட போய் சொன்னாலும் கூட அது உரிய நேரத்தில் அது கண்டுக்க மாட்டேன்றாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா பவர் பிளாக் சாலை வந்துருக்குது, சிமெண்ட் ரோடு வந்துருக்குது, அது உடனடியாக செய்ய மாட்டேன்றாங்க. 8 மாதத்துக்கு மேலே ஆகுது டாக்டர் அம்பேத்கர் தெருவில் பூஜை போட்டு. அதே மாதிரி சின்னக்கோட்டை தேச மாரியம்மன் கோயில் தெருவும் இன்னும் அதே மாதிரி தான் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. உடனே எங்களுக்கு அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸு, விளையாட்டு மைதானம், நெல்களம், சமுதாய கூடம், கால்நடை மருத்துவமனை இதெல்லாம் கட்டி கொடுத்தா இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பயனடைவாங்க. அரசாங்கம் எண்ணற்ற சலுகைகள் எல்லாம் கொண்டு வராங்க. உரிய நேரத்தில் இந்த மக்கள் பயன்பாட்டுக்கு பஞ்சாயத்து நிர்வாகம் அதை சரியாக பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. எங்கள் ஊரில் போதுமான வசதி எதுவும் கிடையாது. ஒரு அரசு மருத்துவமனை இல்லை, ஒரு கால்நடை மருத்துவமனை இல்லை, விளையாட்டு மைதானம் இல்லை. எதுனாலும் எங்கள் ஊர் பஞ்சாயத்துக்கு வருது, பக்கத்து ஊர் பஞ்சாயத்துக்கு கொடுத்துட்றாங்க. ஒரு ரோடு வசதி இல்லை. ரோடு சாங்ஷன் ஆகி 1 இயர் ஆச்சு. அது நீ செய்யாத, நான் செய்யாத, நான் செய்கிறேன், நீ செய்கிறேன்னு சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்களே தவிர இன்ன வரைக்கும் அது வழி கொண்டு வரல. தெருவிளக்கு வருது, 1 மாதம் போடுறாங்க, 1 மாதம் எரியுது, 3 மாதம் எரியாமல் ஆயிடுது. குழந்தைங்கள பாம்பு கடிக்குது, தேள் கடிக்குது. இந்த அரசு வேலைன்ட்டு 100 நாள் வேலை ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த வேலையில் ஒரு போதுமான வசதி, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கூட இல்லாமல் இருக்குது. நம்ம பெருமாள் கோயில் தெருவில் நம்ம பேவர் பிளாக்கு அமைச்சாங்க. 2வது இப்போதைக்கு தார் சாலை போட்டதுனால இந்த பக்கம் எந்த பக்கமும் தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்கிது. இதை கேட்டாக்க நமக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இதனால் தண்ணி தேங்கிறதுனால பாம்பு, தவளை, எலி அதிகமாக நடமாட்டம் இருக்குது. நைட்லலாம் வெளியே வர முடியல. இதில் ஒரு லைட் தான் எரியுது. இந்த பக்கம் லைட் மரம், டிரான்ஸ்மரம் மாற்றி அமைச்சாங்க. அதனால் அந்த லைட் மறுபடியும் அமைக்கலை. இதையும் எங்களுக்கு அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அலசந்தாபுரத்தில் எங்களுக்கு வீட்டு வசதி இல்லை, மருத்துவமனை இல்லை, மனுஷனுக்கு ஹாஸ்பிட்டல் வேணும், மாட்டுக்கு ஹாஸ்பிட்டல் வேணும், மக்களுக்கு விளையாட்டு மைதானம் வேணும், நிழல் கூடம் வேணும், பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஒரு 4 பேர் கூட உட்கார முடியாது அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் வேணும். இதெல்லாம் எனக்கு கட்டி கொடுங்க.